வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். நீங்க பார்த்துட்டு இருக்குது வீட்டு வார் மீடியாவில் வித் பிக் பாஸ். நான் உங்கள் விக்கி. சாட்டர்டே எபிசோடு டே 13 என்ன நடந்தது பார்ப்போமா? விஜய் சேதுபதி அவர்கள் வந்த கையோட போயிட்டு முதல்ல நீங்க ஃப்ரைடே எபிசோட பார்த்துட்டு வந்துருங்க. கத்தி குத்துல யார் வின் பண்ணாங்கிறது தெரிஞ்சுட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷனும் போயிடுச்சு. ஃப்ரைடே எபிசோடு போறாங்க. ஃப்ரைடே எபிசோடு போனோடனே நம்மளோட கமருதீன் அவுட் ஆயிட்டார்ல அந்த டாஸ்க்ல. அவருக்கு வந்து பொறுக்க முடியல. அவர் அவுட் செய்யப்பட்ட அந்த சுபிக்ஷா, ரம்யா, ஆதிரை இந்த 3 பேரை எதனா கேட்கணுங்கிறதுக்காக ஒரு கான்வர்சேஷனை பில்ட் பண்ணி சுபிக்ஷா கிட்ட போயிட்டு நீங்க டர்ட்டி கேம் விளையாடுறீங்கன்னு சொல்லி ரொம்ப டர்ட்டியா பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் ரம்யா கிட்ட போயிட்டு உனக்குலாம் தகுதியே இல்லைன்னு சொல்லி இவரை தாழ்த்திக்கிட்டாரு. அப்புறம் ஆதிரியா கிட்ட போயிட்டு நீலாம் வந்து நான் ஹீரோயின் நயன்தாராவா அப்படின்னு சொல்லி இவரே மொக்க பண்ணி ஒரு மாதிரி இவரோட பேரை கெடுத்துக்கிட்டாருன்னே சொல்லலாம். அப்புறம் ஃபைனலா பாத்தீங்கன்னா அந்த கத்தி குத்து டாஸ்க்ல வந்து நம்ம கனி அவர்களை வந்து பிரவீனும் வினோத்தும் வின் பண்ண வச்சு கனி அவர்கள் வின் ஆகி நெக்ஸ்ட் வீக் வீட்டு தலைக்கு வந்து செலக்ட் செய்யப்படுறாங்க. அந்த கையோட பாத்தீங்கன்னா அப்படியே சில சம்பவம் நடந்தது. அப்புறம் பாத்தீங்கன்னா மறுநாள் விடிஞ்சு வழக்கம் போல நம்ம பாரு, திவாகர், கலையரசன் இவங்க 3 பேரும் உட்காந்து வீட்டுல இருக்கவங்க மத்தவங்கள பத்தி காசிப் பேசிட்டு இருந்தாங்க. சாட்டர்டே எபிசோடுக்குள்ள போறாங்க. விஜய் சேதுபதி வராரு. கானா வினோத் அவர்கள் வந்து பயங்கரமா ஒரு பாட்டு ஒண்ணு பாடுறேன்னு சொல்லி மாசா அவரோட சாங்ல தான் வந்து அந்த வீக்கெண்ட் எபிசோடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. விஜய் சேதுபதி அவர்களும் கேட்டிருப்பாரு, நானே வந்து நீ பண்ணதுக்கு வந்து சரியாமே கேட்கலன்னு பார்த்தா அந்த பாட்டு பாடி நான் அப்படியே காம் பண்ண மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, பட் இருந்தாலும் என் கடமையில ரொம்ப கொள்கையா இருப்பேன்னு சொல்லி கமருதீன் எழுப்பி, ஐயா என்ன பிரச்சனை உனக்கு, ஒரே சம்பவமா போயின்னு இருக்கு உங்களுக்கு என்னன்னே சார். அப்படி இல்லை சார், நான் வந்து கஷ்டப்பட்டு வின் பண்ணேன். அந்த இதுல வந்து எனக்கு தோக்கடிச்சிட்டாங்க சார், தப்பு இல்லையா சார், அது நேர்மையா விளையாண்டா கூட பரவாயில்ல சார், வந்து ரொம்ப இது பண்ணிட்டாங்கன்னாரு. அப்படியா, சரி வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமை கொண்டு போயிட்டு நீங்க ஸ்டோர் ரூம்ல போனீங்கன்னா ஒரு இருக்கு எடுத்துருவாங்கன்னாரு. இப்ப என்ன இருக்குன்னு பார்த்தா ரூல்ஸ் புக்கு. விக்கல்ஸை படிக்க சொல்றாங்க. விக்கல்ஸ் படிக்கிறாரு. அப்புறம் வந்து கமருதீனை கொடுங்க. கமருதீனை படிக்க சொல்றாரு. கமருதீனை படிக்க சொல்லி படிச்சீங்களா, ஓகே அதுபடிதான் விளையாண்டாங்களா, இல்லைன்னா உங்களுக்கு வேணா பிடிச்ச மாதிரி வேணா ரூல்ஸ் எழுதி கொடுத்து அது மாதிரி விளையாடலாமா அப்படின்னு சொல்லி பயங்கரமா நோஸ் கட் பண்ணி கமருதீனை உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சுட்டு அவர் பாட்டு பேசிட்டு போயிட்டாரு. போனதுக்கு அப்புறம் வந்து நம்ம வினோத்தும் பார்வதியும் போயிட்டு வினோத் அவர்கள் டீசன் சொல்லி பேசுறது கரெக்ட், பட் ஆனா தெளிவா எடுத்து வை உன் பாயிண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அந்த பார்வதி இருக்கு பாருங்க, விஷம் ஏத்தி விடுது. இப்படி சொல்லு அப்படி சொல்லு அப்படி சொல்லி இப்படி சொல்லுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து இந்த மாஸ்க் டாஸ்க்னு வச்சாங்கல்ல, அந்த மாஸ்க் டாஸ்க்கை பத்தின டிஸ்கஷனுக்குள்ள விஜய் சேதுபதி போகிறாரு. எல்லாருமே வந்து எதுக்காக விளையாண்டீங்க, அவங்க யாருக்கு நாமினேஷன் பாஸ் தேவையில்லையா அப்படின்னு கேட்குறப்ப எல்லாரும் அதான் ஸ்டார்டிங்கே வந்து நாமினேஷன் பாஸ்க்காக விளையாட ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்புறம் வந்து நடுவில் குறுக்கால பிக் பாஸ் வந்து இந்த டின்னர் கொடுக்குறேன்னு நாமினேஷன் ஃப்ரீ பாஸை விட டின்னர் தான் முக்கியம்னு சொல்லி பிக் பாஸ் வீட்டில் இருக்க எல்லாரும் வந்து டின்னருக்காக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சைடில் சூப்பர் டெலக்ஸில் வந்து பார்வதி இருக்குல்ல, அது அது சொல்லவே தேவையில்ல. அது அந்த புள்ள வந்து அவுட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக விளையாடி அப்புறம் அவுட் ஆனதுக்கப்புறம் என்னை அவுட் பண்ண சபரியா வந்து எதனா பண்ணணும்னு சொல்லி ஒரு கேமை ட்விஸ்ட் பண்ணி அந்த ஒரு மாதிரி கெடுத்து ஒரு மாதிரி ஆடி விளையாண்டாங்க. அப்புறம் கேட்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இல்லை, அந்த நம்மளோட கமருதீன் விசஸ் பார்வதி இவங்க 2 பேரும் எடுத்து வைக்கிற பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சபரி அண்ட் கனி இவங்க 2 பேர் தான் வந்து டாமினேட் பண்ணி இந்த கேமையே வந்து இது பண்ணிட்டாங்கன்ற மாதிரி ஒரு ஒரு இது கிரியேட் பண்ணாங்க. நம்மளோட கமருதீன் வந்து எடுத்து சொல்றாரு, இது மாதிரி இல்லை சார், நான் விளையாண்டேன், நான் வந்து யாரோட ஹெல்ப்லையும் இல்லை, நான் வந்து என்னோட நாமினேஷன் ஃபீ கால் விளையாண்டேன். எப்பா நீ நேர்மையாக விளையாட வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்த டாஸ்க்ல வந்து அவங்க பொம்மையை அவங்க எடுக்கவே முடியாது. சூப்பர் டீலக்ஸி சொல்றாங்கன்னா இட்ஸ் ஓகே அக்செப்டட், ஏன்னா அவங்களோட மாஸ்க்கை அவங்களால எடுக்க முடியும். பட் ஆனால் நீங்க வந்து பிக் பாஸ் வீட்டில் இருந்துட்டு நான் வந்து யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் விளையாண்டேங்கிறதுலாம் எப்படி சொல்லவே கூடாது. அந்த ஒரு புரிதலே இல்லை. கமருதீன் வந்து ஏன் ஒரு கொஞ்சம் லைட்டாக யோசிச்சா நல்லா இருக்கும். திருப்பி அங்கே நோஸ் கட் வாங்கி மொக்க வாங்கி உட்காந்தாரு. அப்புறம் பிரேக் விட்டு போற பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதி போயிட்டு அவங்களோட விஷத்தை திணிக்கிறாங்க. நீ பேசுடா, கரெக்டாக பேசுடா, சபரி தான் காரணம், சபரியை வந்து பாயிண்ட் பண்ணி சபரி தான் இதில் இண்டிவிஜுவலாக எடுத்து பண்ணா அப்படின்னு சொல்றான்னு சொல்லி ஏற்றி விட்டு சொல்ல வச்சாங்க. பட் மறுபடியும் கமருதீன் வந்து பேசுறப்ப உளறிட்டு அப்படி சரி கன்வே பண்ண முடியல. ஒரு பார்வதியால பொறுக்க முடியும். பார்வதி கையை தூக்கி சார் நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாமா சார் சொல்லி பார்வதியுமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஆனா கடைசியில வந்து நம்ம சபரி அவர்கள் வந்து அழகா உடைச்சு விட்டார். சார் இது மாதிரி இருந்தது, பட் ஆனா எல்லாரோட இதுலயும் யார் யாரு வெளியே போறாங்கன்னு கேட்டுதான் டிஸ்கஸ் பண்ணாம தவிர்த்து நான் மட்டுமே இதுவா பண்ணல சார் அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிளோட சொன்னார். அந்த லாஸ்டா டாப் 3ல பாத்தீங்கன்னா சபரி, அப்புறம் துஷார், இவரு கமருதீன் 3 பேர் இருப்பாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கமருதீன் வந்து துஷார் கிட்ட வந்து ஒரு டீல் போட்டு தான் பிளே பண்ணியிருப்பாரு. நம்ம சபரி போய் பிளே பண்ணல. பட் ஆனா இங்க வந்துட்டு சபரி தான் வந்து டீல் அவத லீட் பண்ணி கொண்டு போனாருங்கிற மாதிரி சொல்றப்ப எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சபரி நினைச்சிருந்தா அந்த இடத்துல வின் பண்ணிருக்கலாம். பட் ஆனா அவர் வந்து ரொம்ப டீசெண்டா விளையாண்டு சரி ஓகே நம்ம பிக் பாஸ் ஹவுஸ் வின் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லி அவர் பெஸ்ட்டை கொடுக்கறதுக்காக நான் விளையாடணும் அவரோட அந்த கேம்ல விளையாண்டு ஜெயிச்சாரே தவிர்த்து
அப்ப அந்த இடத்துல ஒரு மாரி ஏன்னா அந்த அந்த டாஸ்க்கே பார்த்தீங்கன்னா, நீங்க கரெக்ட்டா எடுத்துன்னு போயிட்டு உங்களோட வேலைய நீங்க ரொட்டீன் பண்ணிட்டீங்க அப்டின்னா, நீங்க வின் ஆயிடுவீங்க அந்த கேம்ல. ஆனா நீங்க யாருக்காக நீங்க வின் ஆக முடியாது. வின் பண்ணக்க முடியும். இப்ப நீங்க கொண்டு போய் ஒரு மாஸ்க்க வச்சுட்டீங்க அப்டின்னா, யார் மாஸ்க்க வைக்கிறீங்களோ அவரு வின் ஆவாரு. பட் ஆனா உங்க மாஸ்க் உள்ள வந்தா தான் நீங்க ஜெயிக்க முடியும். சப்போஸ் வரலன்னா நீங்க வெளிய அவுட்டு தான். கடைசியா பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வீக்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. கண்டிப்பா உங்களுக்குள்ள இருக்க ஒருத்தர பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல. ஒரு சின்ன கேம் தான். உங்கள்ல யாரு வந்து ஒரு டபுள் ஃபேஸ்ல இருக்காங்க அப்டின்னு சொன்னாங்க. ஏன்னா உங்ககிட்ட காட்டுற முகம் ஒண்ணு இருக்கும். ஆனா அவங்களோட ஃபேஸ் ஒண்ணு இருக்குன்ற மாரி யார நினைக்கிறீங்கன்னு சொன்னோனே, அ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, முக்காவாசி பேர் வந்து நம்ம பாரு, ரம்யா, சபரி இவங்களலாம் பாயிண்ட் பண்றாங்க. பாருவ பத்தி இதான் சொல்றது தான். இவங்க வந்து ரொம்ப கன்னிங்கா இருக்க மாரி அதுவும் நம்ம இவரெல்லாம் துஷார்லாம் வந்து எக்ஸ்பெரிமெண்டர் பயங்கரமா இது மாரி வந்து அவங்க ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, விக்ரம் தான் பக்காவா போட்டு உடைச்சாரு. சார் அவங்க வந்து ரொம்ப தைரியமான ஆளுன்னு காட்டுறாங்க. பட் ஆனா அவங்க கொஞ்சம் பயந்தாங்கோலி சார். திவாகர் கூட நடக்கிறப்ப வந்து எனக்கு வந்து இது வந்து பிரசன்டபிள் கப்புலா இருக்காதுன்னு சொல்லி விலங்கினேன். எதுக்காக தெரியலன்ற மாரிலாம் போட்டு உடைச்சாரு. அப்புறம் சபரிய வந்து நம்ம கலையரசன் இப்பதான் வாய்ஸ் அவுட் பண்ணி எப்பலாம் வந்து நம்ம பாரு கூடயும், திவாகர் கூடயும் என்னென்ன பேசினாங்களோ சபரிய பத்தி, அத வந்து இப்பதான் ஓப்பன் அப்பா வெளிய சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அப்புறம் ஸ் அ ஒ அ அப்சல்யூட்லி நம்ம ரம்யாவ பத்தியுமே சொல்லியிருப்பாங்க. ரம்யா வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து அண்ணன், தம்பி அப்படின்னு சொல்லி ஒரு பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா அவங்களுக்குள்ள ஒரு கன்னிங்கான ஃபேஸ் இருக்குன்னு சொல்லி, இதுல அதிகமான ஒரு இது பார்த்தீங்கன்னா, நம்மளோட சபரி மேல தான் வந்திருக்கு. 4 பேர் கிட்ட அவங்கள தான் சொல்லியிருக்காங்க. பட் ஆனா, இந்த ஷோ முடிச்சு வெளிய விஜய் சேதுபதி வந்து நான் நாளைக்கு வரேன்னு சொல்லி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம பாரு போயிட்டு உட்காந்து ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. "என்னங்க இது என்னையே போட்டு அடிச்சுட்டு இருக்கீங்க? நான் வந்து நல்லா தானேங்க பேசிட்டு இருந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த வீக்கெண்ட் எபிசோட் ஆனாலே நம்ம பாருவோட அழுகைய பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. என்ன சொல்லன்னு தெரியல. சாப்பிட கூட இறங்கலங்க எனக்கு அப்படின்னு சொல்லி அழுதது. ப்ராபபிலி சண்டே எபிசோட்ல வந்து நம்மளோட அக்ஷரா தான் வெளிய போனதா சொல்றாய்ங்க. என்ன நடக்குதுங்கிறத நம்ம சண்டே எபிசோட் முடிஞ்சதும் பார்ப்போமா?